யோயோ, முதல்ல நீ எங்க என்ன கூட்டு போற? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. என்ன காயா இது? நீ மொத்த வீட்டையும் எப்படி ஹாஸ்பிட்டலா மாத்தி வச்சிருக்க? உனக்கு தான் தெரியும்ல, புதுசு புதுசா கேம்ஸ் விளையாடுறது என்னோட ஃபேண்டசின்னு. அப்படியே சொல்லும். அதனால இன்னைக்கு நான் உன்னோட நர்ஸ், அப்புறம் நீ என்னோட பேஷண்ட். ஓஹோ, சோ ஸ்வீட். லெட்ஸ் டு இட். Come, baby. பண்ணு. I'm done. I'm done, baby. இதுக்கு மேல என்னால முடியாது. முடியாதுன்னா நான் என்ன பண்றது? என் உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி எரியுது. இந்த நெருப்பை யார் அணைக்கிறது? ஏய், பேசாம என்ன விடுறி. சொல்லு, உன் கூட இருந்தவ எங்க போயிருக்கா சொல்லு, இல்லாட்டி வச்சு செஞ்சிருவேன் உன்னை. சொல்லுன்றல்ல, ஒழுங்கா சொல்றியா இல்லையா? கேட்டா சொல்ல மாட்ட? ஆ, சொல்லுங்க. சார், என் புருஷனோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுதணும். சொல்லிடு. நீங்க உட்காருங்கம்மா, நான் சாரை கூப்பிடுறேன். சரி சொல்லு. சார். எங்க அவன்? ஆ, கேக்குறேன்ல, சொல்லு. வாயை திறந்து சொல்லுடா. அவன் வராம உன்னால வெளியே போக முடியாது. சார், ஆ, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு லேடி வந்திருக்காங்க. மேடம் சொல்லுங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? சார், முந்தா நேத்து ராத்திரி என் புருஷன் என் கூட பெட்ரூம்ல படுத்திருந்தாரு. அப்புறம் முழிச்சு பார்த்தா அவர் பெட்ரூம்ல ஆளையே காணோம். அவர் ஏதோ குளிக்க போயிருப்பாருன்னு தான் நினைச்சேன். சார், வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவர் எங்கேயுமே இல்லை சார். அவருடைய நம்பருக்கும் கால் பண்ணேன். ஆனா மொபைல் வீட்ல தான் இருக்கு. ஒருவேளை ஜாகிங் போயிருப்பாருன்னு நினைச்சு நான் கண்டுக்காம என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சு. போனவர் திரும்பி வரல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஆனா அவர் யாரையும் பார்க்க போகவே இல்லை சார். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவர் பேரு விஜய் வர்மா. விஜய் வர்மா. கான்ஸ்டபிள். எஸ் சார். மேடமோட கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. ஓகே சார். நீங்க போகலாம். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்க. அவர் எழுதிப்பாரு. சீக்கிரமே உங்க புருஷனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க புருஷன் பேர் என்னம்மா? அவரோட பேர் விஜய் சார்.
ஒரு நிமிஷம் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம், வெளியே நிக்க வச்சு எல்லாத்தையும் பேசி அனுப்பிச்சிடுவீங்களா இல்ல என்ன உள்ள வர வச்சு பேசுவீங்களா? ஓ சாரி, ஐம் so சாரி. ப்ளீஸ் உள்ள வாங்க, ப்ளீஸ். கான்ஸ்டபிள். எஸ் சார். போங்க, போய் வீடு முழுக்க சர்ச் பண்ணுங்க. போங்க, எவிடன்ஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்க. சரிங்க சார். சார், எங்க வீட்ல எதுக்கு சர்ச்? எனக்கு எதுவும் புரியல. அது வந்து என்னன்னா மேடம், உங்க ஹஸ்பண்டோட மிஸ்ஸிங் கேஸ்ல எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டாங்க. ஆனா உங்க புருஷனை பத்தி எந்த தகவலுமே தெரிய வரல. அதுக்கப்புறம் நாங்க உங்களோட அக்கம் பக்கம் எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க எல்லாம் உங்க புருஷனை உள்ள வரும்போது பார்த்திருக்காங்க. ஆனா வெளியில போகும்போது யாரும் எதுவுமே பார்க்கலையா. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க புருஷன் இந்த வீட்டுக்குள்ளேயே மிஸ்ஸிங் ஆயிருப்பாரோ என்னமோன்னு. அதனால தான் நாங்க எல்லாரும் இங்க செக் பண்றதுக்கு கிளம்பி வந்தோம். சார், அப்ப நீங்க என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலையே சந்தேகப்படுறது. ஆமா. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னைக்கு ராத்திரி உங்க புருஷன் காணாம போனாரோ அதே ராத்திரி உங்க வீட்ல இருந்து நீங்க கத்துற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டுச்சாமே. ஆனா இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எழுதவே இல்லையே. சார், ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல இதுதான் நடக்கும். என் புருஷன் என்ன நாய் மாதிரி அடிக்காம இருந்த நாள் ஒண்ணு கூட இல்ல சார். நீ நெருப்பு அணைக்கலனா வேற யார் அணைப்பாங்க? நான் வெளியில போகுவா? எனக்குள்ள எரியற நெருப்பு எப்படி அணைக்கிறது சொல்லு? யார் அணைப்பாங்க? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? உனக்குள்ள அப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு பாரு, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அணைச்சிடறேன் நானு. ஐயோ, அடிக்காதீங்க, வேண்டாம். ஐயோ, வலிக்குதுங்க. அடிக்காதீங்க. ஐயோ, வேண்டாங்க. கொழுந்து விட்டு எரியா? உனக்குள்ள எரியிற நெருப்பு எரியவே கூடாது. அப்படியே அணைஞ்சு போயிடும். நீ ஒரு பொம்பளை, பொண்டாட்டியா மட்டும் இரு, தாசி ஆயிராத. இப்படியே பண்ணனா உன்னை தொழிலுக்கு வித்துருவேன். அதுக்கப்புறம் தினம் புது புது ஆம்பளைங்க வந்து உன் நெருப்புக்கு தூபம் போடுவானுங்க. புரியுதா? நெருப்பு அணைக்கணுமா? சார், வீட்ல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நடக்கிற விஷயத்த வெளியில சொல்ல எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அதை கம்ப்ளைண்ட்ல எழுதல. இங்க பாருங்க மேடம், ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சுன்னா எந்த விஷயத்தையும் நீங்க மறைக்காம சொல்லி தானே ஆகணும். இல்லனா சந்தேக பார்வை அது உங்க மேலதானே திரும்பும். நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க இன்ஸ்பெக்டர். என் புருஷன் காணாம போனதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும். I'm so sorry, sir. It's okay. ஆனா உங்க உடம்ப பார்க்கும்போது யாரா இருந்தாலும் சூடு ஏறும். இதுல நான் வித்தியாசம் இல்லைல்ல. இங்க பாரு, நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. என்ன ஆனாலும் உன் புருஷன் மிஸ்ஸிங் ஆன விஷயத்துல ஒருவேளை நீ ஏதாச்சும் பண்ணிருந்தாலும் நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நான் இருக்க வரைக்கும்
உன் பேர் வெளியே வராம பாத்துக்குவேன். ஆ, நீங்க என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியல. கூடிய சீக்கிரத்துல உனக்கு புரியும். குறிப்பா இன்னைக்கு நைட்டு எனக்காக நீ காத்துட்டு இருக்கணும், அதுவும் ஃபுல்லா ரெடி ஆயிருக்கணும். சார் வீடு முழுக்க தேடிட்டோம், ஒன்றும் கிடைக்கல சார். எதுவும் கிடைக்காது. ஏன்னா இதுக்கும் மேடம்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. கிளம்பு. ஓகே சார். இங்க பாரு, இப்போ நான் கிளம்புறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு திரும்ப வருவேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. பொண்ணுனால அப்படி ஒரு காம வெறி. எதுக்கு இவ்வளவு அவசரம்? நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன்ல. பேபி, உன்னை பார்த்தா யாரா இருந்தாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க தெரியுமா? இதுல நான் மட்டும் எப்படி மாறினவனா இருப்பேன்? அதெல்லாம் சரிதான். இப்போ நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் குடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன் இதழோட தேன். Come on baby, ஏன் நிறுத்திட்ட? பண்ணு. எனக்கு வந்துருச்சு, நான் டயர்ட் ஆயிட்டேன். அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் பத்தவே இல்ல. பண்ணு ப்ளீஸ். நீ என்ன பொண்ணா இல்ல எதுவும் பொருளா? என்ன அவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடானா உனக்கு பத்தலன்னு சொல்ற? எனக்கு முடிஞ்சு இதுவே போதும், விட. நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். இன்ஸ்பெக்டர் தாவடே சார் இங்க வந்திருந்தாரா காயா மேடம்? ஆமா சார், இங்க வந்திருந்தாரு. லா 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 லா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன். நைட்டு முழுக்க ஃபுல்லா முழிச்சு இருக்கணும் நான். கட்டில உடைக்க போறேன், காலையா மாற போறேன். ஏய், சீக்கிரம் கதவை திறந்துடலாம். காளை மாடு காத்துட்டு இருக்குல்ல. யாரு? நீங்க இந்த நேரத்துல இங்க? ரொம்ப குடிச்சிட்டு வந்திருந்தாரு. 2 நிமிஷம் என்கிட்ட பேசினாரு, அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் நைட்டு வருவேன்னு. செல்லம், புடவை சூப்பரா இருக்குது. நீ பயங்கர செக்ஸியா இருக்கிற செல்லம். நாம இங்கே ஆரம்பிச்சிடலாமா இல்ல உள்ள போலாமா? இங்க பாருங்க, நான் நீங்க கேக்குறதெல்லாம் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லல. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அதோட இவங்க எல்லாரும் முன்னாடி எனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. அதனால உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க ப்ளீஸ். அவங்க எல்லாரும் முன்னாடி என் மானம் போயிடும் சார், ப்ளீஸ்.
எனக்கு இந்த உலகத்தை பத்திலாம் கவலையே இல்ல. இங்க கேளு, உன் புருஷனோட மிஸ்ஸிங் கேஸ்ல நீ லாக் ஆகாம வெளியே வரணும்னு நினைச்சா நீ என்ன பண்ணுனா, நான் என்ன சொன்னாலும் நீ அத பண்ணிதான் ஆகணும். பேசாம உள்ள மாடி. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் நீங்க கேக்குறது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. இப்ப எல்லாரும் முன்னாடியும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. கிளம்பி போங்கன்னு சொல்றேன். நீங்க போயிட்டு அப்புறமா பின் வழியா வாங்க ப்ளீஸ். நீங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம். இங்க பாரு, பின் வாசல நீ ஓபன் பண்ணி வை. நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லுமா. அது என்னன்னா, நான் என்கொயரி பண்ண இங்க வந்திருந்தேன். இவங்க புருஷனோட மிஸ்ஸிங் கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதான். தாவுடைய சரக்கு அடிச்சுட்டு இங்க வந்திருந்தானா, அதுக்கப்புறம் அவன் எங்க போயிருப்பான்? ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். தேவைப்பட்டா மறுபடியும் வருவேன். ஓகே சார். நேத்து பக்கத்து வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தாங்களா? ஆமா வந்திருந்தாங்க. ரொம்ப குடிச்சிருந்தார் சார், அப்புறம் கிளம்பிட்டார். இன்ஸ்பெக்டர் தாவூடை காணாமல் போய் 15 நாள் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டர் தாவூடைய கடைசியா காயா வீட்ல தான் பாத்திருக்காங்க. அதே மாதிரி காயாவோட புருஷனும் திடீர்னு காணாம போயிருக்காரு. காயா வர்மாவோட புருஷன் காணாம போனதை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் தாவூடை காயா வீட்டுக்கு போயிருக்காங்க. கிடைச்சிருக்கிற தகவல் படி எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் தாவூடை என்னைக்கு காயா வீட்டுக்கு போனாரோ அன்னைக்கு அவரு ரொம்ப குடிச்சிருந்தாரு. காயாவை என்கொயரி பண்ணிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தாவூடை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. போலீஸும் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தாவூடை எப்படி காணாம போனாரு, நொடிக்கு நொடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதா நியூஸ பாருங்க. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். தாவுடை காணாம போய் 15 நாள் ஆகுது. ஆனா நாம அந்த பொம்பளை, அவ பேர் என்ன சொன்னீங்க சார்? காயா. காயா. தாவுடை என்னைக்கு காணாம போனாரோ அன்னைக்கு ராத்திரி அவரு காயாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. என்கிட்டயும் அதான் சொல்லிட்டு போனாரு சார். நீங்க எல்லாரும் தாவுடை பத்தி காயா கிட்ட விசாரிச்சீங்களா? ஆமா சார், காயா மட்டும் இல்லாம சுத்தி இருக்க வீட்டுல எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன் சார். அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது, தாவுடே காயா வீட்டுக்கு போனது உண்மைதான் சார். ஆனா வாசல்லையே பேசிட்டு திரும்ப வந்திருக்கான். தாவுடை வண்டி எங்க கிடைச்சதோ அங்கிருந்து காயாவோட வீடு எவ்வளவு தூரம் இருக்கு? சார் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. ஆனா அது என்னங்கிறது தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப நாளாவே இந்த வீட்டை பார்த்து நோட்டம் விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு காயா மேடமோட எல்லா பொருளையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏதாவது கிடைச்சதா இல்லையா? ஓடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ உன்னோட சேர்த்து என் மனசையும் எடுத்துட்டு போகணும். என்னது?
நீ என்ன வேணும்னாலும் தாராளமா திருடலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்னன்னா, நீ என் கூட செக்ஸ் பண்ணணும். எனக்கு போதும்னு நான் நினைக்கிற வரைக்கும். என்னாச்சு? தொண்டை காஞ்சிருச்சா? அந்த தாகத்தை நான் போக்குறேன். எனக்கு ஆம்பளைங்களை இப்படிதான் ரொம்ப பிடிக்கும். ஆபத்தை ஃபேஸ் பண்றவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கம் ஆன். இன்னும் பண்ணு. ஏன் நிறுத்திட்ட? முடியல, எனக்கு வந்துருச்சு. ப்ளீஸ் இன்னும் பண்ணு. என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு டயர்டா இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. சரி போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். டா, இந்த பிரா எவ்வளோ அழகா இருக்கு. என் ஆளு சோனு கிட்ட இதே மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. 2 மாசத்துல 10 பேர் காணாம போயிருக்காங்க. கிடைச்சிருக்கிற தகவல் படி என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவங்க எல்லாரும் கடைசியா காயா வர்மா வீட்டுக்கு வெளியில இல்ல வீட்டுக்குள்ளதான் பாத்திருக்காங்க. இதே காயா வர்மா கணவரும் 2 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை விசாரிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும் காணாம போயிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காணாம போனவங்கள பத்தி தகவல் கிடைக்குமா, கிடைக்காதா? அதோட காணாம போனவங்களுக்கும் காயா வர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஏற்கனவே பல பேர் காணாம போயிட்டாங்க. என்னதான் தேடினாலும் அவங்க யாருமே கிடைக்கல. அவங்க காணாம போனாங்களா இல்ல மாயமா மறைஞ்சிட்டாங்க? நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் படி பார்த்தா ஒரே ஒரு நபர் மேலதான் சந்தேகம் வருது. அதுதான் காயா வர்மா. காணாம போனவங்க அத்தனை பேரும் கடைசியா அவளை பார்க்க போய் தான் காணாம போயிருக்காங்க. ஆனா அவளை அரெஸ்ட் பண்ற மாதிரி சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக மும்பையிலேயே ரொம்ப சின்சியரான போலீஸ் ஆபீசர் விக்ரம் தத்தாவை வர சொல்லியிருக்கேன். விக்ரம் தத்தா கிரிமினல்ஸ்க்கு ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி. அவரு சொசைட்டில ஒளிஞ்சிருக்கிற வைரஸை அழிக்க வந்தவர்னு பேர் எடுத்தவர். அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு லட்சியம். குற்றவாளி தன்னோட தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க உண்மைய சொல்லியே தான் ஆகணும். இந்த வீடு தான் நினைக்கிறேன்.
ஹலோ, யார் நீங்க? நீங்க பேயிங் கெஸ்ட் நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்க வந்தேன். யார் இருக்கிறதுக்கு? அது நான் தான் இருக்க போறேன். கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பேச்சுலரா? பேச்சுலர் தான். ஆக்சுவலி பேச்சுலர்ஸோட லைஃப் ரொம்ப வேஸ்ட். எதுவுமே பண்ணாம சுருங்கி போயிருப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதானா இல்ல நடுவுல ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் புருஷனோட தலையில அடிச்சவங்கள கொன்னுட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி உள்ள வாங்க. ஃபாலோ மீ. எஸ். என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. உட்காருங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டீசென்ட்டா இருக்கிற பசங்களா இருந்தாலும் மெல்ட் ஆயிடுவாங்க. அது இருக்கட்டும், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? அது நான் ஒரு ரைட்டர். நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு அமைதியான இடம் தேவையா இருந்துச்சு. சரியான இடம் தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இங்க உங்களுக்கு எல்லா அமைதியும் கிடைக்கும். அது நல்லாவே தெரியுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சுகம் கிடைக்கும்னு உங்களால நம்பவே முடியாது. ஓ, தட்ஸ் கிரேட். அப்படின்னா நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி. ஆனா என் இடத்துல இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். யா ஐ நோ. அந்த கண்டிஷன்ஸ் தானே. அதாவது லேட் லைட்ல வரக்கூடாது, ஸ்மோக் பண்ண கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, குடிக்க கூடாது, அப்படி இப்படி தானே? சரிதானே? கண்டிப்பா இல்ல. நீங்க உங்க வேலையில மட்டும்தான் கவனம் செலுத்தணும். இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறியா இல்ல ஒரு ரூம் நீ பார்க்க வேண்டாமா? சரி, காட்டுங்க உங்க ரூம். ஓகே, ஃபாலோ மீ. இதுதான் உன்னோட ரூம். நைஸ், நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே கிடைக்கும். அப்படி இருந்தும் ஏதாவது தேவைப்பட்டா என்ன கேட்கலாம். சரி, கேக்குறேன். 15,000 rupees மந்த்லி. எதுக்கு சொல்றீங்க? வேற எதுக்கு? ரெண்ட் அட்வான்ஸ். ஓ, அதுக்கு கொடுத்துறேன். ஆதார் கார்டு அப்புறம் பான் கார்டு. ஏன் இவ்ளோ அவசரம் உங்களுக்கு? இங்க தானே இருக்க போறீங்க. நானும் இங்க தான் இருக்க போறேன். My mobile number is 944-682-3111. See you. See you. 944-68111. என் லக்கேஜுங்க. Nice home, nice madam. பெண்களுக்கு பெஸ்ட் ஆண்கள் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க?
ஆனா இப்பதான் புரியுது. ஏன்னா ஒருத்தனை விட இன்னொருத்தன் பெஸ்டா இருப்பான். Don't wear the towel, Mr. Handsome Hunk. अभी ना जाओ छोड़कर के दिल अभी भरा नहीं. ஐயோ, மேடம், சாரி. பயங்கர ஜென்டில்மேன் போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆக நினைச்சாலும் இவன் பார்க்கவே விரும்ப மாட்டேங்கிறான். ஆனா என் படத்தோட டிக்கெட்டை இவனுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். உனக்கு ஓகேனா நீ இந்த பக்கம் திரும்பலாம். நான் ட்ரெஸ் போட்டுட்டேன். இது ரெண்ட் அப்புறம் ஆதார் கார்டு இருக்கு, இந்தாங்க. தேங்க்யூ. உன்னை பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியற. ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் குளிச்சுட்டு வந்தேன் இப்போ. நல்ல விஷயம். இந்த தண்ணி தானே நம்ம கூட எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் கூடவே இருக்கும். வலி எடுத்தா அது கண்ணீராகும், சந்தோஷப்பட்டா அது சிரிப்புல வரும், நல்லது ஏதாவது தென்பட்டா வாயிலையும் வரும். நல்ல விஷயத்தை யோசிச்சா தண்ணி எங்க இருந்து வரும்னே நம்ம சொல்ல முடியாது. தண்ணி விஷயத்துல நீங்க ஒரு PhD பண்ணலாம் போல இருக்கே. மேபி. அதுவும் இல்லாம நான் இப்போ தண்ணி பக்கம் தான் போறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் மீ. நோ நோ நோ, தேங்க்யூ. தண்ணியோட என் உறவு முடிஞ்சிருச்சு. இப்ப வேணா நீங்க போகலாம். யுவர் டர்ன். வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் இதுல தான் இருக்கு. திருட்டுத்தனமா பாக்குறதுல என்ன கிடைக்க போகுது? ஓப்பனா பாரு, ஓப்பனா வாழு, ஓப்பனா செத்துப்போ. இப்போ பாக்குறேன் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போவான்னு. என்னை விட்டு எங்க போயிட முடியும்? நான் விட்டுருவேனா? கம் பேபி, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. பிரிதலுங்கிறது ஏற்படவே ஏற்படாது. ரெண்டு மனசும் எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா. ஆனா மனசு வேற ஒருத்தங்களுக்கு சின்சியரா இருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியாது தானே? ஒன்னும் பயப்படாத, வா உட்காரு. ஆடு தலையாட்டாம நான் வெட்டலாம் மாட்டேன். அப்படியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? You know what? எனக்கு அண்டர் வாட்டர் ரொமான்ஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே, நீ எதுவும் பண்ண தேவையில்லை. எது பண்றதா இருந்தாலும் நானே பண்றேன். எல்லாரும் எனக்கு செக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு செக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 24 மணி நேரமும் ரொமான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசையெல்லாம் நீ ஒரு நாள் முழுக்க
24 மணி நேரம் ரொமான்ஸ் பண்ணணும். என்ன வேணாலும் பண்ணு. ஜனங்க புதுசு புதுசா துணி போடுற மாதிரி நானும் புதுசு புதுசா நிறைய பேரோட ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பவும் அண்டர் வாட்டர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். பைத்தியம். சார், அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுன்றதுனால அவளை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஈஸி இல்லதான், ஆ, ஆனா பிடிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சுஹேல் குமார். சார், தப்பான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடங்களை கத்துக் கொடுக்குதோ அதே மாதிரி காயாவும் எப்படியாவது தப்பான முடிவு எடுப்பா. கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டதான் போறா. ம். அவன் மாட்டுவான்னு நீ நினைக்கிறிய? சார், ஐம் ஷூர் அது கண்டிப்பா நடக்கும். என்ன ரைட்டர் சார், என்ன கதை எழுதிட்டு இருக்கீங்க? அது ஒரு லவ் ஸ்டோரி தான். வாவ், லவ் ஸ்டோரியா? ம். ஐ டிடன்ட் நோ யூ லவ் ஸ்டோரிஸ்னு. காதல் எவ்வளவு அழகானது தெரியுமா? அது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வர ஆரம்பிக்கும். ம்ஹும். இவ்வளவு நல்லா பேசுற, ஆனா உனக்குள்ள அந்த காதல் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. மேடம், அது என்னன்னா சில நேரங்கள்ல எது கண்ணுக்கு தெரியாம இருக்கோ அதுதான் யதார்த்தமா இருக்கும். உன் வார்த்தையில உண்மை இருக்கு. இப்போ எனக்கு தெரியாதத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட பயோகிராஃபி எழுத வைக்கணும். வித் ஆல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அட்வென்ச்சர், ரொமான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு என் லைஃப்ல. அப்படியா? ரொமான்ஸ்? எஸ், ரொமான்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நீ அத கேட்க விரும்புறியா? இங்க வேண்டாம். என்னோட ஃபேவரட் இடத்துக்கு வா. அண்ட் வித் மை ஃபேவரட் ட்ரிங்க் வைன். அதோட அங்க என்னோட ஹேண்ட்ஸம் பேயிங் கெஸ்டுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஏத்துக்க நீ விரும்புறியா? போலாமா? போலாம். நான் ஒன்னு கேட்கவா? கேளு. இவ்வளவு பெரிய வீட்ல நீ தனியாவா இருந்துட்டு இருக்க? உன் ரிலேஷன், உன் ஃபேமிலி அப்படின்னு இங்க வேற யாருமே இல்லையா என்ன? எனக்கு சொந்தமானவங்களா? எனக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதுதான் என் கடைசி காதலா இருந்தது. அதுவும் முதல் காதலா இருந்தது. நீயும் அந்த காதலை அனுபவிக்கணும்னு நினைச்சா வா, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை எவ்வளவு காதலிச்சிட்டு இருந்தோம்னா லைலா மஜ்னுவே தோத்துருவாங்க, ரோமியோ ஜூலியட்டும் தோத்துருவாங்க. அந்த அளவுக்கு காதலிச்சோம். ஐயோ, என்ன பண்றீங்க? நான் சமைக்க வேண்டாமா? இப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம் பேபி. எனக்கு வேற சாப்பாடு தான் தேவைப்படுது. ஐயோ, ஒரு நிமிஷங்க, இது ஆஃப் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா அந்த காதல் எல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நிலா வந்த உடனே மொத்தமா சேஞ்ச் ஆயிடும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே கிருஷ்ணாய வாசுதேவாய
தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. சரஸ்வதி நமஸ்தபியம் வரதே செல்லக்குட்டி, காமாவதி. என்ன இன்னைக்கு பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்கியே. ஆ? ஆல்ரெடி குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஆ? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுது. இந்த பூஜை எல்லாம் தேவையில்லடி செல்லம். கட்டின புருஷன்தான் பொம்பளைக்கு எல்லாமே. அதே மாதிரி புருஷனோட ஆசைய நிறைவேற்ற வேண்டியது பொண்டாட்டியோட முக்கியமான கடமை. என்ன பண்றீங்க நீங்க? ஏய், பூஜைல இருக்கீங்க, ஆடி செல்லம். விடுங்க. என்ன நீங்க கொஞ்ச நேரம் ஏய். பொறுத்துக்கோங்க, பூஜையை முடிக்கணும். ஐயோ ப்ளீஸ் விடுங்க. என்னைய தள்ளி விடுறியா நீ? நீ எந்த கதையிலயும் யாரும் ரேப் பண்ணது கேட்டிருக்க மாட்ட. அவரு ராத்திரி வந்து என்ன ரேப் பண்ணுவாரு. எனக்கு ஒத்துழைக்க மாட்டியா நீ? ஆ? நான் ஆசைப்படும் போதெல்லாம் எனக்கு நீ இணங்காம இருந்தேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் உன்னை அணு அணுவா நான் சித்திரவதை பண்ண சொல்லுவேன். நான் அப்புறம் சொல்றேன். நான் அப்புறம் கால் பண்றேன். என்னதுங்க இது? டிவோர்ஸ் பேப்பர். இன்னையோட உனக்கு எனக்கு நடுவுல இருந்த உறவு சுத்தமா முறிஞ்சு போச்சு. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன பண்ணேன்? எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி தாண்டி காரணம். அறிவு கெட்டவளே. நம்ம 2 பேருக்கு நடுவுல இருந்த உறவு சுத்தமா முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போடி. யாரோ டிவோர்ஸ் கொடுக்கறத பார்த்து எனக்கும் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டான். அப்போ நீங்க எதுக்காக அவனுடைய டிவோர்ஸ் பேப்பரை அக்செப்ட் பண்ணீங்க? ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே. அவன் தன்னோட மென்டல் டிசார்டரால என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்குவான். இருந்தாலும் நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அவனை ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டேன். ஆனா அவன் பல தடவை அவனோட பிசினஸ் டீல்ஸ்க்காக அவனோட பிசினஸ் பார்ட்னர் கூட நீ படுக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுவான். நீ அவனுக்கு எதிராக ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்த? ஒருத்தர் மனசுக்குள்ள கேஸ் கனெக்ஷன் ஆஃப்ல இருக்கும்போது அங்க லைட்டரை பயன்படுத்தி என்ன பிரயோஜனம்? அவன் என்னோட பாசத்தை பயன்படுத்திக்கிட்டான், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதே நல்லது. ரிலேஷன்ஷிப், இட் இஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப். கிவ் யூர் 100% டு ஸ்டே, அதர்வைஸ் லீவ். இங்க எது தப்பு எது சரிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இங்கே ஒவ்வொருத்தருடைய மனசும் மாறிதான் போகும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணை மாத்திக்கிட்டே இருப்பானா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ லோன்லியா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுட்டு இருக்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆ, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தனிமையில இருந்து சீக்கிரமா வெளியே வரணும். என் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது போதும் இல்ல. அதனால தான் நானும் நினைச்சிருக்கேன், என்ன மாதிரி யாருமே கிடைக்கலன்னா என்ன நானே காதலிச்சுக்கணும். சில வலிகள் எப்படி இருக்கும்னா அதை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது. எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கும் தனிமை இருக்கும். அது ஏதோ சொல்லுவாங்களே, நம்ம நம்பினவங்களையே நம்மளை ஏமாத்துவாங்கன்னு. ஆனா மத்தவங்களுக்கு அந்த பொக்கிஷம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். கதை எழுதுறவன் என் கதையிலேயே மாட்டிக்கிட்டான்.
ரொம்பவே சுலபம் ஆண் வர்க்கத்தை ஏமாத்துறது. ஹலோ விக்ரம், சார் நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க இப்போ? நானே ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணிருந்திருப்பேன்ல. நீ எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்ப்பா கால் பண்ணேன். சார் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. ஐ எம் ஆல் ரைட். அவளுக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வரலல்ல? இப்போதைக்கு என் மேல எந்த ஒரு சந்தேகமும் அவளுக்கு வரல. ஓகே, ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா? சார் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தான் அவளுடைய வலையில விழணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதையும் பண்ணு. எஸ் சார். முள்ளு மேல சேலை பட்டா என்ன, சேலையில முள்ளு பட்டா என்ன, கிளிய போறது சேலை தானே. கடவுளே, அவ எப்படியாச்சும் சீக்கிரம் போய் தூங்கணும். நான் எவிடன்ஸ் வேற தேடி ஆகணுமே. இவன் ஆம்பளையா இல்லையா? டைரக்டா பிளேட் சர்வ் தான் பண்ணணும்னு தோணுது. அப்படிதான் ட்ரை பண்ணி ஆகணும். இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நாம அவகிட்ட போனதான் போலியே. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா. மேடம், நான் தூங்கணும். என் கூடவா? இல்ல மேடம், என் ரூம்ல நான் தூங்க போறேன். நீங்க கத்துற சவுண்ட் என்ன தூங்க விட மாட்டேங்குது. அப்ப நீதான் முதல் நபர்னு தோணுது. இப்படி ஒரு சவுண்ட கேட்டு ரொம்ப கஷ்டப்படுற போல. இங்க பாருங்க மேடம், எனக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை பாரு. உனக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளோ வேலை செய். இன்ஃபேக்ட் உனக்கு ஓகேவா இருந்தா நான் உனக்கு அந்த வேலையோட பேரெல்லாம் சொல்லித்தரேன். அந்த வேலையில வெறும் சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா இந்த வேலையில ஸ்வர்க்கமே கிடைக்கும். எதுவும் குடிக்காம கிளம்பிட்ட? என்ன குடிக்க வைப்ப? பாலு. இங்க பாருங்க மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இது பால் குடிக்க வேண்டிய நேரம் இல்லல்ல. காதலுக்கு நேரங்காலம் இருக்காது, எப்போ வேணாலும் அது நடக்கலாம். விக்ரம், நமக்கு 2 வாழ்க்கை இருக்கும். ஆனா இன்னொன்னு ஆரம்பிக்கிறது நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குன்னு தெரியும் போதுதான். ஆனா அது யாருக்குமே புரியறதில்ல. பரவாயில்ல, முயற்சி செய்யறவங்க தோக்க மாட்டாங்க.
ஐ லவ் யூ சொல்ல போறியா இல்லனா நான் ஷூட் பண்ணிக்கவா? நீ என்ன சொல்ற? சும்மா தமாஷ் பண்ண. நான் உனக்கு கேட்கவா? இதுக்கு ஏன் நீ என்ன சூஸ் பண்ண? விதியில எழுதப்படாததுதான் மனசு எப்பவும் விரும்பும். வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சா உன் பேர் தானே கெட்டு போகும். வேற என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். உன் கண்கள், உன் நேர்மை ரெண்டும் என்ன ஒரு வழி பண்ணுது. உன்னோட இந்த பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் விட்டுற. இது நல்ல பழக்கம்தான். இத விடலாம் முடியாது. நீ இப்படி பேசின எனக்கு ரொம்ப சூடாகுது. உனக்கு என்ன வேணுமா பண்ணிக்கோ. இங்க நடக்கிறது நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. முடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பயம் இல்ல. நான் ஒரு பழக்கம் அப்படியே ஒட்டிக்குவேன். நான் ஒரு கேள்வி கேட்கவா? Do you believe in long distance relationship? No no. தினமும் ஒரே சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு என் கூட படுத்தது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு தோணுது.
இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இது ஒரு நனவாயிடுச்சுன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல. எனக்கு அப்படிதான் தோணுது. ப்ளீஸ் இன்னும் பண்ணு, இன்னும் பண்ணு. நான் ஒண்ணு கேட்கவா? உனக்கு எல்லாத்தை விட செக்ஸ் தான் முக்கியமா? இத தவிர வாழ்க்கையில வேற என்ன இருக்கு? பண்றேன். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. நீ என்ன வேணாலும் கேளு, ஆனா நல்லா பண்ணு. இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேரோட செக்ஸ் பண்ணிருக்க? அதுவா, ஒன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு கிடைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிருப்பேன். அதுலயே நான் எழுதியும் வச்சிருப்பேன் இத்தனை பேரோட நான் செக்ஸ் பண்ணேன்னு. அப்படியா? அப்படின்னா சொல்ல. சில பேரை ரேப் பண்ணிருக்கேன். அவங்க கணக்கையும் சொல்லணுமா? எல்லார பத்தியும் சொல்ல. நீ என் நெருப்பு அணைக்கலன்னா வேற யார் அணைப்பாங்க? நான் வெளியில போகணுமா? வேற ஒருத்தர்கிட்ட போய் நெருப்பு அணைச்சுக்கணுமா? சொல்லு, எனக்குள்ள எரியற நெருப்பை யார் அணைப்பாங்க? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? உனக்குள்ள அப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? பாத்துக்கிட்டே இரு, இன்னியோட எல்லா நெருப்பையும் நான் அணைச்சிடுறேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? நெருப்பு அணைக்கணுமா உனக்கு? நெருப்பு இதுக்கப்புறம் உனக்குள்ள எரியற நெருப்பு சுத்தமா எரியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன். நீ ஒரு பொம்பளை, பொண்டாட்டியா மட்டும் இரு. தாசியா மாறிடாத. இல்லனா உன்னை நான் தொழில் பண்றதுக்கு வித்துருவேன். அங்க தினம் தினம் ஒரு ஆம்பளை உன்னை ருசி பார்த்துக்கிட்டே இருப்பான். உனக்கு நெருப்பும் அணைஞ்சிரும். புரிஞ்சுதா உனக்கு? நெருப்பா? என்னடி அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? உன் காம வெறி இன்னும் அடங்கல. திரும்ப உனக்கு நெருப்பு அணைக்கணுமா? கொல்லாம காயா, என்னைக்கும் யாரையும் மன்னிக்க மாட்டேன். அதுலயும் முக்கியமா சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்கள. என்ன வேணும்? நான் குளிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் ஆகும், வரேன். பேபி, நான் தான். கதவை தர. என்ன செல்லும்? கதவை தர. நான் உன் கூட சேர்ந்து குளிக்கணும். அப்படியா? ஒன்னா சேர்ந்து குளிக்கிற த்ரில்லே வேற தெரியுமா? உனக்கு என் கூட குளிக்கணுமா? ஆமா. எதுக்கு குத்துன? திருடுனதுக்கா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. திருடுனதுக்காக இல்லடா, நேரத்துக்கு முன்னாடியே சிக்னல் டவுன் ஆனதுக்காக. ஒருத்தனோட நான் 36 மணி நேரம் செக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. இதுக்கு மேல என்னால முடியாது மேடம். ஐயோ, அதுக்குள்ள அழுறியா? இப்பதானே பார்ட்டியே ஆரம்பிச்சிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மேடம், இதுக்கு மேல என்னால முடியாது. ஏற்கனவே காதலுக்கு ஒரு மதிப்பில்ல, பத்தாததுக்கு இந்த ஆம்பளைங்க பேரையும் கெடுத்துருவாங்க.
என்னது 3 வாட்டி பண்ணதுக்கே இப்படி திணறிட்டு மூச்சு விடுற? நான் எவ்வளவு பண்ணாலும் உங்க தாகமே அடங்க மாட்டேங்குது. எனக்குள்ள எந்த அளவுக்கு வெறி இருக்குன்னா, இன்னொரு 2 பேர் 3 பேர் வந்தாலும் அந்த வெறிய அடக்கவே முடியாது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஆனா யாராலையும் என் தாகத்தை அடக்கவே முடியல. அதனாலதான் அவங்க எல்லாரையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்புனேன். நான் எத்தனை பேரை கொலை பண்ணேனோ அவங்க எல்லாருடைய பாடிஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கல. காயாவை யார் கையெழுத்து பேசினாலும் காயா அவங்கள வெட்டி நாய்களுக்கு போடுவா. வா 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 வா. நான் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கறேன். நான் மனுஷியே இல்ல, நான் ஒரு சுடுகாடு. எனக்கு இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்ல. நான் உன் லிஸ்ட்ல எத்தனாவது ஆம்பளையா இருக்கேன்? டோட்டல் 10. இப்போ நீ என்னை ஏ சைட்ல இருந்து சாட்டிஸ்ஃபை பண்ணு. ஏ சைட்ல இருந்து பண்ணு, பி சைட்ல இருந்து பண்ணு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். ஃபாஸ்ட் பேபி, கம் ஆன், டூ இட். ரியலே? ரியலே நீ செம்மையா இருக்க. உன் உடம்பு ஒரு அடிக்ஷன் தெரியுமா? இப்ப நான் கொடுக்கறதுல நீ ஃபுல்லா போதை ஆயிடுவ. சரி என்கிட்ட சொல்லு, நீ செக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு பண்ணுவியா இல்ல அது இல்லாமையா? உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். கம் ஆன் பேபி. நீ யோசிப்பல்ல போய் இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு. சோ பேபி, கிரேசினஸ் இல்லாத லவ் இருந்து என்ன பிரயோஜனம்? டூ இட். நீ எப்படி காதலிக்கணும் தெரியுமா? நான் அப்படியே குதிக்கணும். நீ டான்ஸும் பண்ணுவ, கூடவே பாடவும் செய்வ. ஞாபகம் வச்சுக்கோ விக்ரம், காயாவை நாம உயிரோட பிடிக்கணும். சட்டத்திலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். சாரி சார், எக்காரணத்தை கொண்டு இந்த அரக்கிய உயிரோட விட்டுறவே கூடாது. உன்னோட காதல்ல, உன்னோட காமத்துல, உன் நினைவுல என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி நான் உனக்கு சரண்டர் ஆயிட்டே இருப்பேன். இன்னைக்கு எனக்கு ரியல் ஆம்பளை கிடைச்சிருக்கான். இத்தனை வருஷத்துல முதல் தடவை நான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கேன். ப்ளீஸ் விக்ரம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைச்ச மாதிரி நடந்துக்கிறியா? உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப கண்ணை பார்த்ததும் நல்ல கடகடன்னு நடுங்குறியா? என்ன? ஹே, என்ன சொன்ன? உனக்கு வெறிய அடங்க மாட்டேங்குதா? இப்ப நான் இங்க ஷூட் பண்ணா வெறியில உன் உயிரும் போய் சேர்ந்துடும். தேவையில்லாம என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கனே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. என்ன யோசிக்கிற? காய கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இப்போ ஜெயிலுக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? என்கவுண்டர் பண்ணலாம்னு நினைச்சியா? காயாவை தொடுறதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்க வேண்டியது முக்கியம். நீ இங்க தங்கறதுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு.
இன்ஸ்பெக்டர், ஏய், என்ன கொல்ல பாக்குறியா? காயாவால மட்டும்தான் கொல்ல முடியும் பேபி. வாழ்க்கையோட பேரே கபி குஷி கபி கம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத செல்லம். இது வரைக்கும் யாரும் காயா கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்ல. ஆ? என்ன கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு? விடு விடு. ये रहेश में जुल्फों का अंधेरा ना घबराइए. हाँ, हाँ, हाँ. இந்த காயாவை எதிர்த்தவன் என்னைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது. நாங்க பெண்கள் கடவுள் படைச்சிருக்க கூடிய அழகான பொக்கிஷம். அத பொக்கிஷமாவே வச்சுக்கோங்க. உங்க காம வெறிய தீர்த்துக்கிறதுக்கு அவளை அரக்கியா மாத்தாதீங்க. இல்லைன்னா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க.